வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட 60 லிட்டர் எண்ணெய் நம்ம இன்னைக்கு காய்ச்சிட்டு இருக்கோம். இதில் ஏகப்பட்ட மூலிகைகள் சேகரித்து நம்ம ஒரு 54 மூலிகைகள் நான் நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட 60 மூலிகைகளுக்கு மேலே நமக்கு கிடச்சிருக்கு. வெட்டி வேறு, ஆழ விழுது, வேம்பாலம் பட்டை, இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் நம்ம போட்டு காய்ச்சிரும். குப்பைமேனி இலை, வேப்பலை, கருகப்பிலை, சொல்லிகிட்டே போகலாம். ஏகப்பட்ட மூலிகைகள் எல்லாமே நம்ம போட்டு இந்த ஆயில் காய்ச்சிரும். எல்லாமே சித்தர்களோட ஏட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம தரமாக சேர்த்து அதுக்கு பிறகுதான் இந்த ஆயிலே ரெடி ஆகுது. எல்லா பொருளையும் எடுத்து அதை காய வச்சு ஒவ்வொரு பொருளும் நிழலில் உணர்த்தி அதுக்கு பிறகுதான் நம்ம இந்த ஆயிலுக்கு ரெடி பண்ணுறோம். எல்லா பொருள்களுமே உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. தலையில் ஹேர் இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட ஹேர் வளரும். குழந்தைகள்லேருந்து எல்லாருமே தேய்ச்சிக்கிறாங்க இந்த ஆயிலை. பூக்கள் வகையில் எல்லா வகையான பூக்களும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகிழம் பூ அவ்வளோ மனமாக இருக்கும். தலைக்கு அவ்வளவு நன்மை தரக்கூடியது. உடலுக்கு ரொம்ப நன்மை தர்றது மகிழம் பூ சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. வேம்பாலம் பட்டை ஹேருக்கு ரொம்ப ரொம்ப தேவை. மறிக்கொழுந்து, நெல்லிக்காய், ஆரஞ்சு, அருகம்புல், இது எல்லாமே நம்ம இதில் சேர்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜாப்பூ, நம்ம நாட்டு ரோஸு, இதை நம்ம பறித்து நிழலில் உணர்த்தி இதுவும் ஹேருக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் இயற்கை மூலமாக சித்தர்கள் குறிப்பில் என்னெல்லாம் இருந்ததோ அதை நம்ம பயன்படுத்தி நம்ம செய்கிறோம். ரொம்ப அற்புதமாக அருமையாக இந்த ஹேர் ஆயில் வாசத்தோட, இயற்கையான ஒரு வாசத்தோட, எந்த கெமிக்கலும் சேர்க்காம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே இதில் இருக்குது. ஆவாரம்பூ, 60 மூலிகைகள் நம்ம இதில் சேர்க்குறோம். வேர்கள், ஆழ வேறு, அருகம்புல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. மருதாணி பார்த்தீங்கன்னா காய வச்சு, மருதாணி பூவு, இலை எல்லாமே காய வச்சு நம்ம போடுறோம். நிழலில் உணர்த்தி நம்ம சேர்க்குறோம். அதனால் இயற்கையான ஹென்னாவாகவும் பயன்படுது. ஆயிலே பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஆயில் தலைக்கு தேய்க்கிறப்போ தலை ஒரு நாள் 2 நாளையே கருப்பாகிறத உங்களால் பார்க்க முடியும். எல்லாருக்குமே ஹேர் உடனே வளரும். தலையில் ஹேரே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட ஹேர் வளரும். இதை நல்ல பக்குவமாக 3 மணி நேரத்துக்கு மேலே காய்ச்சி அதுக்கு பிறகு 2 நாள் ஆற விட்டு அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஆயிலாக கிடைக்குது. அப்போ எந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் இருக்குன்னு பாருங்கள். நம்ம போட்ட உடனே ஆயிலோட நேரம் பாருங்கள். இனி கொதிக்கும் போது இதில் இருக்கிற எல்லா சத்துக்களும் முழுமையாக எண்ணெயில் இறங்கும். நம்ம ஒரு துளி கூட வாசனைக்கான ஒரு துளி கூட எதுவுமே நம்ம சேர்க்கலை. இந்த ஆயிலை பிறந்த குழந்தையிலிருந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். எல்லாருக்குமே கண் பிரச்சனை வராது, தலைவலி வராது. சில பேர்லாம் தலைக்கு ஆயில் வச்சாலே தலைவலி வரும், சளி பிடிக்கும்பாங்க. இது சளியே பிடிக்காது. அந்த அளவுக்கு இதில் சேர்த்துருக்க பொருட்கள் சளித்தன்மையை கொடுக்கவே கொடுக்காது. நம்ம இதில் சேர்த்துருக்கிறது
வேப்பம் பழம் இருக்கு இல்லையா, அந்த வேப்பம் பழம் வந்து இதில் சேர்த்துருக்கோம். அது அவ்வளோ வந்து ஒரு ஆரோக்கியமானது. வேப்பம் பழம், அப்புறம் வேம்பாலம் பட்டை, ஆடவேறு. ஆடவேறு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு தலையில் வந்து அவங்களோட ஹேரை வளர வைக்கிறதுல அந்த ஆடவேறு முதன்மையாக வேலை பார்க்கக்கூடியது. எந்த விதமான ஒரு கெமிக்கல் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு ஆயில் கிடைக்கிறது ரொம்ப வந்து அரிது. உடலுக்கு நோயே வராது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். தலையில் இருக்கிற ஒரு விஷயம்தான் உள்ளம் பாதம் வரைக்கும் வந்து நமக்கு நோய்களை கொடுக்கறது. இந்த ஆயிலை தேய்க்கிறதுனால நமக்கு முகமும் வந்து பிரகாசமாக இருக்கும். எந்த நோயுமே நம்மளுக்கு வராது. தலை நல்லா இருந்தால் கால் வரைக்கும் எந்த நோயும் வராது. அந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு ஹேர் ஆயில். வீடியோ வந்து பார்க்குறதோடு இல்லாமல் நீங்கள் எல்லாருமே ஆர்டர் போடுறீங்க. நமக்கு கிடைக்கிற நன்மை வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கணும். வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க சித்தர்களோட ஆசீர்வாதத்தில் நமக்கு கொடுத்துருக்கிற பொக்கிஷம் இந்த ஆயில். அதனால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு சொல்லுங்கள். நல்லது போய் 4 பேருக்கு சேரட்டும். இந்த ஆயிலை தேய்க்கும் போதே மூலிகைகளோட அந்த மனம் இருக்குல்ல, அவ்வளோ அழகாக இருக்குது. தலைவலி இருந்தால் கூட உடனே போயிடும். அந்த மணக்கும் போதே அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சிறப்பாக ஆயில் வந்து உங்களுக்கு தயாராகிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம பியூட்டி ஆயிலும் பார்த்தீங்கன்னா நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நிறைய பேர் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டு மக்கள் முக்கியமாக கேட்டுட்டு இருக்காங்க, எங்களுக்கு கொடுங்கம்மா அப்படின்னு. அவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். பியூட்டி ஆயிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வந்து உபயோகப்படுத்துவீங்க. முகத்துக்கு நைட்டு க்ரீமு, பகல் க்ரீமு, காலையில் ஒன்று போடுறோம், மதியம் ஒன்று போடுறோன்னு, இது அத்தனையுமே அடித்து தூக்கிட்டு நம்மளோட சித்தரோட ஆசீர்வாதத்தில் கிடைச்சிருக்கிற அந்த பியூட்டி ஆயில் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே மறுநாள் இருந்தே உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். அது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே பயன்படுத்தலாம். எந்த விதமான தடைகளும் கிடையாது. எல்லாருமே பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு முகத்தில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த செல்களை எல்லாம் உயிர்ப்பிச்சு முகத்தை எப்போவுமே கலையாக வச்சிருக்கிறதுக்கு அந்த ஆயில் பயன்படும். அதனால் ஹேர் ஆயிலும் இருக்குது, ஷாம்பு அதே மாதிரி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பவுட்ரு அதை பற்றி சொல்லியே ஆகணும். இப்போ தான் நான் ரெடி பண்ணி எல்லாருக்கும் பார்சல் அனுப்பிட்டு வந்திருக்கேன். வெயிட் லாஸ் பவுடரும் வந்து அதிகமாக போகுது. அது வெயிட்டை குறைக்குதுங்கிறது ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் உடலுக்குள்ளே நிறைய நோய்களை குறைக்கக்கூடிய ஆரோக்கிய மருந்து. அதுதான் ஆரோக்கிய பவுட்ரு தான். நீங்கள் இயல்பாகவே உடம்பு இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு காலையில் ஒரு ஸ்பூனு, நைட்டு ஒரு ஸ்பூனு நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு நீங்கள் வடிகட்டியோ இல்லை அப்படியோ கூட சாப்பிட்டு பாருங்கள். உடம்புல இருக்கிற பல நோய்கள் குணமாகிறத உங்களால் உணர முடியும். இது எல்லா வகையான நோய்களுக்கும் சாப்பிட்லாம். எல்லா வயதினரும் சாப்பிட்லாம். சின்ன குழந்தைகள் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அளவு வேணால் கம்மி பண்ணிக்கலாம். எல்லாருமே சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.